ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி சமையல் வீடியோவில் நம்ம சொரக்காய் கட்லெட் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய சொரக்காய் ஒன்று எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ரவை ரவை ஒரு கப்பு, உடச்ச கடலை ஒரு கப்பு, கரம் மசாலா, சீரகம், மிளகு இவெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. முந்திரி சிறிதளவு, தனி மிளகாத்தூள், வெங்காயம், அப்புறம் ரஸ்க்கு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், வெங்காயத்தாள் சிறிதளவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சிறிதளவு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சுரக்காவை ரெடி பண்ணிக்கலாம். சுரக்காவை நம்ம தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு மிக்சியில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டேங்க. இப்போ கலந்து வைக்கணும். சுரக்காயில் ஏற்கனவே தண்ணி நிறைய வரும், அதனால் அந்த தண்ணியை நம்ம புழிஞ்சி எடுத்துகிட்டு தான் போடணும். இதை பாருங்கள், எல்லாத்தையும் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம கலக்கிடலாம். இல்லைங்க, சுரக்காய் கட்லெட்டுக்கு நான் மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போது இதை சிறு சிறு உருண்டையாக உருட்டி ரஸ்க்கு தூளில் தடவி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா அழகான ருசியான கட்லெட் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். இப்போது ரஸ்கில் தொட்டு இதை பார்த்திங்களா, நான் கடாயில் போட்டிருக்கேன். இது ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வந்தவுடனே நம்ம எடுக்க வேண்டியது தாங்க. கட்லெட் ரெடி ஆகிடும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காய் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. சுவையாகவும் ருசியாகவும் நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெயிட் கண்ட்ரோலில் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.